அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலாலான மாமிச வகைகளை மனிதனுக்காக படைத்து உண்ணச் செய்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் துஆ. ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உழு செய்ய தொடங்குவாங்க. அவங்களோட முகம் நிலை மாறிடும். தங்களுக்கு இவ்வாறு ஏன் ஏற்படுகிறது என்று ஒருத்தர் கேட்டார். அதற்கு அடக்கி ஆளும் வல்லமை கொண்ட பேரரசனின் சமூகத்தில் நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதே என்று பதில் கூறினார்களாம். அவங்க உழு செய்து கொண்டு பள்ளிவாசலுக்கு சென்றாக பள்ளிவாசலில் நின்று கொண்டு, யா அல்லாஹ், உன் அடியான் உன் வாசலில் நிற்கின்றான். பேருபகாரியே, தீயவன் ஒருவன் உன்னிடம் வந்துள்ளான். எங்களில் நல்லவர் தீயவரை மன்னித்து விட வேண்டுமென எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளாய். நீ உபகாரம் செய்யும் நல்லவன். நான் பாவம் புரிந்த தீயவன். தயால குணமுள்ளவனே, உன்னிடத்திலுள்ள அழகிய உபகாரத்தின் பொருட்டால் என்னிடத்திலுள்ள கேவலமான தீமையை நீ மன்னித்தருள்வாயாக என்று துஆ செய்த பின் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைவாங்களாம். ஹஜ்ரத் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு நாளும் 1000 ரக்காயத்துகள் நஃபில் தொழுது வந்தாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அன்னார் உள்ளூரில் இருந்தபோது, பிரயாணத்தில் இருந்தபோதும் அவர்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுகை தவறியதே கிடையாதான். உழு செய்யும் போதே அவர்களின் முகம் மஞ்சணிச்சு விடுமாம். தொழுகை நின்று விடுவார்களானால் உடல் நடுங்க ஆரம்பிச்சிடுமா அவங்களுக்கு. அவர்கள் இந்த நிலையை பற்றி ஒருவர் கேட்டபோது, நான் யார் முன்னால் நிற்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா என்று பதிலளித்தாங்களாம். ஒரு தடவை அன்னார் தொழும்போது அவர்களின் வீட்டில் தீ பிடிச்சிருச்சான். அவங்களும் தொழுகையில் ஈடுபட்டு இருந்ததால் மக்கள் இது பற்றி அவங்க கிட்ட கேட்டபோது, மறுமை நெருப்பு இவ்வுலக நெருப்பை விட நெருப்பை எனக்கு மறக்க செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். ஹஜ்ரத் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சில கருத்துக்களை சொல்கிறாங்க. உலகில் பெருமை அடிப்பவர்களை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். அவன் நேற்று வரை அசுத்தமான விந்தாக இருந்தான், நாளைக்கு இறந்து பிணமாகி விடுவான். இதற்கிடையில் அவனுக்கு பெருமை என்ன வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா பாதுகாத்தவர்களை தவிர அழிந்துவிடும் வீட்டுக்காக மக்கள் கவலைப்படுகிறார்கள். அழியாத நிரந்தரமாக இருக்கும் வீட்டை பற்றி சிந்தனை செய்யணும் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்பது நமக்கு சொல்லியிருக்காங்க. எனவே நம்ம தொழுகையை அல்லாவை நம்ம தொழுகும்போது நம்ம உள்ளச்சத்தோட பயந்து, நாளைக்கு மறுமையை பற்றி நினச்சி, நரகத்தை பற்றி பயந்து, சொர்க்கம் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சொர்க்கத்தை கேட்கறதுக்காக அல்லாஹ்ட்ட தொழுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.